Daily. Taste the Daily. அக்னீஸ்வரன் சார், இந்த பணிகள் இப்போ மழைக்காலம் தொடங்கிய பிறகும் கூட இன்னும் முடிவடையாமல் இருக்குது. அமைச்சர் அவர்கள் சொல்லும்போது இப்போ வானிலை ஆய்வு அறிக்கை அதை பார்க்கும்போது மக்களுக்கு வருகிற அச்சத்தை விட அமைச்சரும் மேயரும் மாற்றி மாற்றி பேசும்போது தான் அச்சம் அதிகமாகுது. ஏன்னா அமைச்சர் சொல்கிறார், எவ்வளோ பெரிய மழை வந்தாலும் நாங்கள் அதுக்கு தயாராக இருக்கிறோம் எதிர்கொள்வதற்கு அப்படின்றாங்க. மேயர் பேசும்போது சொல்கிறாங்க, 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை வந்துருச்சுன்னா நம்ம பம்ப் பண்ணி தான் எடுத்தாகணும், அந்த சூழல் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ இப்படி மாற்றி மாற்றி ஏற்கனவே இப்படி தான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க, இப்போதும் மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? இல்லை, மாற்றி மாற்றி பேசினாலும் அவங்க தானே ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க. பொய் சொல்லி எத்தனை நாள் சார் ஜெயிச்சுன்னு இருக்க முடியும்? ஏன்னா பொய் சொல்கிறாங்களோ இல்லையோ மக்களை நம்பும்படி பேசும் திறன் இருக்குல்ல அவங்ககிட்ட. ஆகையினால் மக்கள் நம்புகிறார்கள். 50 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் திமுக வெளியிலே வராது. மிக்ஸாம் புயலுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள், அது மாதிரி தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவங்களாம் எங்கே போனாங்க? வரலையே. ஆனால் டெல்லியில் இருந்தார் தமிழ்நாடு முதலமைச்சர். தமிழ்நாட்டு வளர்ச்சியில் அதிமுகவினுடைய பங்கு அதிகம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு தலைப்பு மழைநீர். இப்போ இந்த மழைநீர் அதிகமாக வந்தாலும் தப்பு, பேயாமல் இருந்தாலும் தப்பு. பேயாமல் இருந்தால் குடத்தை கொண்டு வந்து வீதியில் நிற்போம், பேஞ்சா வீட்டை விட்டு வெளியிலேயே நிற்போம். ஆகவே மறைந்த ஆளுமை மிக்க தலைவர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, மழைநீர் சேகரிப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மராமத்து நாயகன் என்று சொல்லுவதற்கு காரணம், தமிழ்நாடு முழுக்க ஏரிகளை அது நீங்க தூர்வாருங்க, அந்த மணலை மக்களே இது பண்ணிக்கிறட்டும், அந்த மண்ணை எடுத்து அவங்க போட்டுக்கிறட்டும், அப்போ அது நீர்பிடிப்பு அதிகமாகும். 10,000 தடுப்பணைகளை கட்டுவதற்கு சட்டமன்றத்தில் பணத்தை ஒதுக்கி அனுமதி கொடுத்தது மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர். அந்த தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய திமுக அரசாங்கத்துக்கு இருக்கான்னு கேட்டா இல்லை. சரி, இப்போ இவங்ககிட்ட ஒரு தொலைநோக்கு திட்டம் இல்லைன்னு சொல்றீங்க. சார் சொன்ன மாதிரி இந்த மழைநீர் வடிகால் அப்படிங்கிறது அதிமுக அவங்க கையில் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதை செய்யறதுல என்ன சிக்கல்? அதை செஞ்சு முடிக்கிறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? நம்ம இப்போ கூட நான் வருகிற போது பாருங்க, எல்லா இடத்துலையும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க. செய்வாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இனிமேலுக்கும் செய்வாங்க, ஏற்கனவே செஞ்சாங்க, 5 வருஷமா செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா 4,000 கோடியை உடனே நம்ம இப்போ இந்த இடத்துல தான் சார் அரசு தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா மழைக்காலம் தொடங்கிய பிறகு சாலைகள் வெட்டக்கூடாது, பணிகளை மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. மேயர் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போதும் சொல்கிறாங்க, பணிகள்லாம் நாங்கள் முடிச்சிட்டோம், இன்னும் சில பணிகள் இருக்குது, அதை மழைக்காலம் முடிந்த பிறகு தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பணிகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு சார். பணிகள்லாம் முடிச்சிட்டோம், எந்த பணின்னு தான் நீங்கள் கேட்கணுமே. மழைநீர் வடிகால் பணியா? இல்லை, அதை தான் சொல்கிறாங்க, மழைநீர் வடிகால் பணியில தான் குறிப்பிட்றாங்க. ஆனால் பணிகள் நடந்துகிட்டு இருக்கே மழை பெய்யும் போது. ஆனாலும் இப்போ வேலைச்சேரில் தண்ணி நிற்குதே, எப்படி? பணிகள் நடந்து முடிஞ்சிருச்சுல, ஏன் நிற்கிது? ஆகவே இவர்களுடைய திட்டம் அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் 75 உறுப்பினர்களை கொண்டு, அதாவது அரசாங்கத்தில் புதுசாக அவங்களுக்கு பணி நியமனம் செய்து ஒரு மாநில பேரிடர் மேலாண்மை என்கிற ஒரு இதை நம்ம துவக்கி வச்சார் முன்னாள் முதலமைச்சர். மரியாதைக்குரிய வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் திரு RB உதயகுமார் தலைமையில் அது நடந்துச்சு. ஆனால் இங்கே அதைவே தான் இன்னும் வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்களே ஒழிய, இது வரைக்கும் 2022-23 10 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. 2023-24 20 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. 24-25 50 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. மொத்தம் 80 கோடி ரூபாய். இந்த 80 கோடி ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கூட, ஒரு ரூபாய், நான் 80 கோடியை சொல்லல, 80 கோடியில் மாநில பேரிடர் மேலாண்மை அலுவலகத்தில் அல்லது புதிதாக இது திட்ட மதிப்பீட்டில் ஒரு ரூபாய் கூட செலவழிக்கல. அவ்வளவுதான். எப்படி தண்ணி இது பண்ணும்? ஆனா இன்னொன்னு, ஆனா மக்கள்கிட்ட திமுக சொல்லாம சில விஷயங்களை சொல்றாங்க. எப்படி தெரியுமா? நாங்க சாலையை, தார் சாலையை நாங்க ரோடு போடும்போது அப்படியே நோண்டிட்டு தான் அதை பேத்தெடுத்துட்டு தான் நாங்க போடுவோன்றாங்க. ஆனா அப்படி இல்லை, இப்ப அதுக்கு மேலேயே போடுறாங்க. சரி, அவங்க அரசாங்கமே பிழை செய்கிறது, நாம என்ன செய்யறோம்? அந்த தார் ரோட்ல இருந்து பக்கத்து வீட்டு வரைக்கும் சிமெண்ட போட்டுறோம், வீடு ஃபுல்லா சிமெண்ட போட்டுறோம். ஏன்னா தண்ணி இறங்க கூடாதுல. ஆகவே சென்னை நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில மரங்களையும் ஏறத்தாழ இன்னும் ஒரு 5 வருஷத்துல நம்ம வெட்டிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சென்னை வாழ தகுதியற்ற நகரமாக மாறிவிடும். உலகத்துல 50 பெரிய பெருநகரங்கள்ல சென்னையும் ஒன்று. எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னே நமக்கு கணக்கு தெரியல. ஏறத்தாழ 2.5 லட்சம் போலி கழிவுநீர் இணைப்புகள்
அது கட்சிக்காரங்க கட்சி சாராதவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கனெக்ஷன் வாங்குறதுக்கு நம்ம 50,000 கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் ஒரு 10 லட்ச ரூபா கொடுக்க 10,000 கொடுக்கணும்ட்டு இவங்க என்ன பண்றாங்க, கனெக்ஷனே வாங்காம குழாயை கொண்டு வந்து கழிவு நீர்ல விட்டுறாங்க. அதனுடைய கெப்பாசிட்டி குறையுமா குறையாதா? அப்ப இவ்வளவு திட்டங்களையும் செஞ்சதற்கு பிறகு இவங்க என்ன பண்ணாங்க, நாங்க வந்து மழை நீர் இது பண்றதுக்காக திருப்புகழ் குழு ஒன்றை அமைத்தார்கள். அது மக்கள்கிட்ட கேட்டாங்களா? மக்கள் வாழுகிற தெரு பள்ளமாக இருக்கிறது, அந்த தெருவிலிருந்து தண்ணீரை கொண்டு போகிறது அந்த மழைநீர் வடிகால் மேடாக இருக்கிறது, எப்படி தண்ணீர் ஏறும்? மக்கள்கிட்ட யாரையா கேட்டீங்களா? ஆகவே ஒரு அரசாங்கம் முன்னுக்கு பின் முரணாக செஞ்சிட்டே இருக்குது. இவை எல்லாமே திமுகவினுடைய சாதனைகள் என்று சொல்லி வெளியில பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்தில் தம்பட்டம் அடிச்சு ஏதாவது ஒரு பொய். இந்த முன்னுக்கு பின் முரணாக பேசுறாங்கல்ல, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய குழப்பம் என்ன சார்? குழப்பம் இல்ல, நிர்வாக திறமையின்மை. இதை கேட்டால் இல்ல இல்ல நாங்க சரியா தான் செய்யறோம், இதை கேட்டால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்தில் கேட்டா மைக் ஆஃப் பண்றது, அதை இருக்கக்கூடிய நேரடி ஒளிபரப்பு செய்ய விடாமல் தடுப்பது, அதைத்தான் வெளியில பத்திரிகையாளர் சட்டமன்றத்தில் ஏன் நான் பேசலன்னு கேட்டால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வெளியில சொல்றாரு, இல்லைங்க அங்க பேசினா அவை குறிப்பிலிருந்து நீக்கிடுவாங்க. இவர்களிடம் மக்கள் என்ன ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும் என்று நினைக்கிறீங்க நீங்க? உலகத்திலேயே புவியியல் ரீதியாக இந்த சென்னை தான் அருமையான ஒரு நகரம். ஆனால் இந்த சென்னையை அரசாங்கம் 75% பால்படுத்துகிறது, மீதியை மக்களே பால்படுத்துகிறார்கள். ஒவ்வொரு வீட்டுக்கு பக்கத்திலும் தினமும் குப்பை வண்டிக்காரர்கள் வருகிறார்கள். ஆனால் தினமும் குப்பை வண்டிக்காரர் வந்தாலும் பக்கத்துல குப்பையை போட்டு எரிக்கிறாங்க. கேட்டா நாங்க வந்து நாங்க இதையெல்லாம் கண்காணித்து சரி செய்ய வேண்டியது அரசினுடைய கடமை. காசை கொடுத்துட்டா அதிகாரி வர தேவையில்லை. இப்ப தீபாவளி நேரம் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் காசு வாங்குறதுக்காக. ஆகவே நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லா இடத்திலும் எல்லாவற்றிலும் பணம் சம்பாதிப்பது மட்டுமே குறிக்கோள் நோக்கம் அப்படின்னு சொன்னா நாம் சென்னையில் அதிகபட்சம் இன்னும் 10 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் வாழ முடியாது என்கிற நகரத்துக்கு நாம தள்ளி விடுவோம். ஏன்னா ஆறுகள் ஏரிகள் எதுவும் தூர்வாரவே. இது எல்லாமே நடந்துருச்சு, நடந்ததா இருக்கட்டும். இப்போ 6% வரை அதிக மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்பதை வந்து வானிலை ஆய்வு மையம் சொல்லி 2 நாள் ஆயிருச்சு இல்லையா? இப்போதாவது அரசு ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்ல. நாங்கள் தீபாவளி பர்ச்சேஸில் இருக்கோம், இப்போ போயிட்டு 6% பண்ணா 60% எனக்கு என்னங்க, எங்க இந்த அரசுக்கு என்னங்க? மழை பெய்த பிறகு ஏதாவது கதை சொல்லிக்கலாம். அது அப்போதைக்கு நம்ம ஓரமா ஒளிஞ்சு ரெயின் கோட்டை போட்டு ஏதாவது ஒரு கதை சொன்னா மக்கள் நம்பி விடுவார்கள். இன்னொன்னு தெரியுமா, இந்த அரசாங்கம் என்பது மூளை செலவை செய்கிறது. எப்படின்னா, நாங்கள் நல்லாட்சி நடத்துகிறோம், சமூக நீதி ஆட்சி நடத்துகிறோம், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம். ஆனால் இங்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லிட்டு நீங்க டி நகர்ல பாத்தீங்கன்னா அரங்கநாதன் சுரங்கப்பாதையில மழை நீரை வந்து அப்படியே நிற்கும். அதுக்கு பக்கத்துல அந்த மழை நீரை எடுத்திருக்க மாட்டாங்க, ராட்சத மோட்டார் இதை வச்சு எடுக்கிறதே இல்லை. ஆனா பக்கத்துல மே மாசம் வெயில்ல எடுத்ததை எடுத்து ஒட்டி கட் பண்ணி பார்த்தீர்களா, ஒரே நாளில் வந்து அரசாங்கத்தை நடத்துறாங்க. இரவோடு இரவாக நாங்கள் நேற்று பாருங்கள் மக்கள் போகவே முடியல, இன்றைக்கு பாருங்கள் காஞ்சு மக்கள் நிம்மதியாக போகிறார்கள். பேட்டி எடுத்துக்குருவாங்க, அந்த பேட்டி மே மாசம் எடுத்த பேட்டியா இருக்கும். ஆகவே இது எல்லாம் ஒரு அரசாங்கம் செய்யக்கூடிய வேலையா சார்? மக்களை காப்பாற்றக்கூடிய வேலையா இது? ஆகவே கிட்டத்தட்ட இது தமிழ்நாட்டுக்கு எதிரான, அல்லது மக்களிடமிருந்து வரியையும் நிறைய வாங்கிக்கிறோம், சுரண்டவும் செய்யறோம், லஞ்ச லாவணியத்தையும் பெருக்கிட்டோம், அதனால நாங்க ஜெயிச்சுட்டு இருக்கோம் சொன்னா இந்த தடவை மக்கள் தெளிவாகி விட்டார்கள். இன்றைக்கு அப்போ வீடுகளுக்குள்ள மழைநீர் புகுந்துருது அப்படின்ற அந்த செய்தியெல்லாம் வர காரணம் இங்க நிறைந்திருக்கக்கூடிய ஊழல் தான் காரணம்ன்றீங்களா? ஊழலும் காரணம், நிறைய அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இங்க சென்னையில எத்தனை மரங்களை கடந்த 5 ஆண்டுகளில் வெட்டி இருக்கிறாங்க? எத்தனை? தமிழ்நாட்டில் சென்னையில் 770 பூங்காக்கள் இருக்கிறது. அந்த பூங்காக்களை நாம் சரிவர அது பராமரிப்பதற்கே பல 100 கோடி செலவழிக்கிறாங்க சார், பல 100 கோடி. ஆனா பாவம் அதுவா மழை பெஞ்சு அதுவா இது பண்ணி வந்துக்கிறது. ஆகவே அதுக்கே அப்படின்னு சொன்னா இவர்கள் எல்லாவற்றிலும் கான்ட்ராக்ட் பேஸில் போயிட்டாங்க. தூய்மை பணியாளர்கள் என்பது உலகத்துல சார், சுவிட்சர்லாந்துல தூய்மை பணியாளர்களுக்கு, அரசு பணியாளர்களுக்கு $6000 என்றால் அங்கு தூய்மை பணியாளர்களுக்கு $9000. அந்த நாடு உயர்ந்த நாடா? தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் இரவோடு இரவாக அடிச்சு எப்படி பண்ணாங்க பாத்தீங்களா? ஆகவே நாம் ஜனநாயகத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். மழைக்காலம் தொடங்கிடுச்சு, இப்போது அவர்களுடைய பணி தான் மிக முக்கியமான பணியா இருக்கும்.
அவர்களும் இப்போ ஒரு வேதனையில் இருக்காங்க. இதெல்லாம் சேர்ந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது சார்? என்ன மாதிரியான தாக்கத்துக்கு ஏற்படுத்தும்னா ஆட்சி மாற்றத்திற்கு அவர்கள் மக்கள் நினைக்கணும். அப்படியே ஒருவேளை இல்லப்பா அவங்க ஏதாவது மூளைச்சலவை செஞ்சு நாங்க நிறைய சமூக வலைதளங்கள்ல உத்தமர்கள், வல்லவர்கள், தியாக சீலர்கள், கண்ணகியினுடைய வாரிசுகள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட கொடுக்கிற காசை வாங்கிக்கிட்டு ஒரு ஓட்டுக்கு 1000, 2000, 500 கொடுப்பதும் தவறு, வாங்குவதும் தவறு என்று சொல்லுகிறார்கள். கொடுப்பதும் சரி, வாங்குவதும் சரி என்று இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் நினைப்பதனால வாங்குறதெல்லாம் வாங்கிக்கிட்டு கொடுக்கறத வாங்கிக்கிட்டு ஓட்டை மட்டும் மாற்றி அதிமுகவுக்கு போடுறதுக்கு மக்கள் தயாராகி விட்டார்களா என்பதை இந்த மழைதான் தீர்மானிக்கும். இப்போது வரக்கூடிய மழைங்கிறது ஸ்டாலின் அரசுக்கு ஒரு மிகப்பெரிய டெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். கரூர் ஒரு பெரும் பிரச்சனையா இருந்துச்சு, அப்படியே மாறிடுச்சு. பார்த்தீங்களா, நாங்கள் கூட்டணி காம்பேக்டா இருக்கோம், எங்களை யாரும் வெல்ல முடியாது எப்படிலாம் சொன்னாங்கல்ல. கரூர் ஒரு முதல் பிள்ளையார் சொல்லி என்றால் மழை என்ன செய்ய காத்திருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த மழையில் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சென்னை, தாம்பரம், அது மாதிரி ஆவடி, இந்த மாநகராட்சியினுடைய மேயர்கள் எல்லாம் திட்டமிடுதல் பணிகள் இருக்க வேண்டும். எங்கெல்லாம் எத்தனை சுரங்கப்பாதை, அத்தனை சுரங்கப்பாதையிலும் மாண்புமிகு முன்னாள் உள்துறை அமைச்சர், நம்மளுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி அவர்கள் வாங்கிய ராட்சத மோட்டார்களை வைத்துத்தான் இன்னும் வரைக்கும் இந்த அரசு வண்டி ஓட்டுதுங்க. அதை கூட இவங்க வாங்கல. ஆனா நிதி ஒதுக்குறாங்க. இல்ல அதான் கேட்கிறேன், இப்போ நிதி ஒதுக்குறாங்க மழைநீர் வடிகால் பணிக்கு 1000 கோடி, அது 4000 கோடி வரைக்கும் ஒதுக்கி இருக்கிறாங்க. அது போக நீங்க சொல்ற மாதிரி பேரிடர் மேலாண்மை துறைக்கு என்று நிதியை ஒதுக்குறாங்க. நிதியெல்லாம் என்னதான் ஆகுதுன்னு நான் கேட்கிறேன். நிதியெல்லாம் அவங்க பேருக்கு பின்னாடி நிதியா போயிருது இல்ல. என்றைக்காவது யாராவது தன் பேருக்கு பின்னாடி நீதி என்று வைத்திருக்கிறார்களா? என்னால் அவர்களுக்கு நீதி பிடிக்காது. நீதி பிடிக்காத காரணத்தினால்தான் ஆம்ஸ்ட்ராங்க்கு நீங்க சிபிஐ விசாரணை உச்ச நீதிமன்றம் சொல்லுச்சு. நீதி பிடிக்காதனாலதான் கரூருக்கு அஜய் ரத்தோகி தலைமையில போட்டிருக்கிறாங்க. நீதி பிடிக்காதனாலதான் தமிழ்நாட்டுக்காரர்கள் IPS அதிகாரிகளாக நீங்கள் நியமிக்க கூடாது, வேறு மாநிலத்தில் அவர்கள் பணியாற்றினாலும் என்றால் உங்களையும் உங்கள் காவல்துறையும் உச்ச நீதிமன்றம் நம்பலன்னு தான அர்த்தம். இந்த 4000 கோடி பேக்கேஜை பத்தி இது மாதிரி ஏதாவது விசாரிக்கணும்னு சொல்ல வரீங்களா சார்? இல்ல அதெல்லாம் பட்டி ஆட்சி மாறியதற்கு பிறகு கண்டிப்பாக நடக்கும், உறுதியாக நடக்கும், கொஞ்ச நஞ்சம் இல்லை. என்னால் அதை உள்ளாட்சித்துறை நடக்கக்கூடிய சீர்கேடுகள் அத்தனையும் சொல்ல முடியும். ஆனால் மக்களுக்கே அது தெரியும். ஆட்சி மாற்றம் உறுதியா ஏற்பட வேண்டும். இந்த ஆட்சி தொடர்ந்தால் எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காது. ஓகே, உங்களோட ஆதங்கம் புரியுது, நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். இப்போ சார் சொன்னாங்க உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அங்கே ஊழல், அவர்கள் முழுக்க முழுக்க கொள்ளையடிப்பதிலே கவனம் செலுத்துவதால் மக்கள் பணிகளை செய்ய மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சார் சொன்னாங்க வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட மாட்டேன்றாங்க அப்படின்னு. அப்போ அந்த ஊழல் தான் இப்படி வெளிப்படையாக இதுதான் நடக்குது அப்படின்ற சொல்ல தடுக்குதா சார்? ஊரக உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு மேலே ஏன் நீங்கள் தேர்தல் நடத்தலை? 7வது மாதம் தேர்தல் இல்லாமலேயே ஒரு இன்சூரன்ஸுக்கு கூட நள்ளிரவு 12 மணி வரை தான் அந்த காப்பீட்டு பிரீமியம் கூட நமக்கு செல்லும். ஆனால் நீங்கள் 5 வருஷத்துக்கு மேலே 7 மாதமாக அந்த கவுன்சிலர்களை வச்சிருக்கிறீங்களே, என்ன நோக்கம் சார்? அதெல்லாம் விடுங்க சார், தீர்வு என்னன்னு சொல்லி கேட்போம். இந்த ஆட்சி அரசு மக்களுக்கான அரசாக செயல்பட்டதா இல்லையா என்பதை மக்கள் தீர்மானிச்சிருக்கிறாங்க. போன தடவை ஒரு சின்ன மழைக்கு வேளச்சேரி மேம்பாலத்தில் தங்கள் கார்களை இழந்தவர்கள் அந்த காரை மேலே போய் நிப்பாட்டினா என்ன பண்ணாங்க? காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளை இந்த ஆட்சியை மாற்றி விடுவார்கள். ஏப்பா, காருக்கு இன்சூரன்ஸ் போட்டு உங்களால் வாங்கி தர முடியாது, ஆனால் காரை கொண்டு போய் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா காரை இன்னைக்கு 5 லட்ச ரூபாய்க்கு கீழே எந்த காரும் இல்லை, சாதாரண கார் கூட, அந்த காரை பாதுகாப்பாக போய் நிப்பாட்டினா அவங்களுக்கு 1000 2000 ஃபைன் போட்டிங்கன்னா, ஆகவே நீங்கள் தொடர்ந்து நிறைய ஃபைனை போடுங்க. அந்த ஃபைன்லாம் கூட திரும்ப வாங்கிட்டாங்க. அதெல்லாம் இல்லை, நான் கேட்குறேன், வருஷம் முழுவதும் போடுற ஃபைன்லாம் திரும்ப கொடுக்குறீங்களா என்ன சார்? பின்னாடி நின்று ஏதாவது பண்றீங்களா? அது எங்க தெரியுமா போகுது? காவல்துறையினுடைய வளர்ச்சிக்காக போகிறது, பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு வரல. ஆகவே இங்க என்னன்னா, இப்ப இந்த மடக்கக்கூடிய இந்த ஒருவேளை மழை அதிகமாக வந்து விட்டால் நீங்க முதல்லயே இந்த ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க, மழை பெஞ்சுன்னா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? பால் 23 ரூபான்னா அப்ப மட்டும் 55 ரூபாயும் மாத்திடுறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க தயவு செய்து. ஆகவே அரசாங்கம் ஆவின் பால்களை அதிகமாக உற்பத்தி செய்ய வேண்டும் இந்த 3 மாதத்திற்கு. 2வது, காய்கறிகளை முடிஞ்ச அளவுக்கு நீங்க தான் விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்
நிதிநிலை அறிக்கை போட்டவங்களாச்சே. காய்கறிகளை முன்கூட்டியே அங்கங்க ஏற்பாடு பண்ணி தயார் பண்ணி கொடுக்கறதுக்கு திட்டமிடுங்க. எல்லாவற்றையும் விட நான் ரொம்ப பணிவோடு மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் அவர்களோட நான் பணிவோடு கேட்டுக்கொள்வது, தமிழ்நாட்டு மக்களுக்காக தயவு செய்து மழை பெஞ்சுன்னா முன்கூட்டியே கேட்டுட்டு முன்கூட்டியே அறிவிங்க. மண்டல அலுவலகம் இங்க இருக்குது, வானிலை மையம், அதுல கேட்டுட்டு அறிவிங்க. அடுத்த நாள் காலையில 8 மணிக்கும் 6 மணிக்கும் அறிவிச்சிடாதீங்க. ஆகவே நீங்க முன்கூட்டியே திட்டமிட்டு செயல்படுங்க என்பதுதான் இந்த அரசிற்கு மக்களின் சார்பா வைக்கக்கூடிய கோரிக்கை. அது ஒண்ணுதான். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த திட்டமிடல் கூட அரசு கிட்ட இருக்கான்னு தெரியல, கேட்போம் சார்.